ஆட்சிக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளாடியே தாவேகா நிர்வாகிகளுடைய அராஜகங்களும் அத்துமீறல்களும் மிகப்பெரிய தலைவலியை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிந்து கிடந்தது என்பது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி தான். நம்ம திமுக ஆட்சி காலத்தில் தினமும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவை பற்றி டெய்லி ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சிக்கல்கள் இருந்த வண்ணமே இருந்தது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், சிறுமிகளுக்கு எதிரான கொடுமைகள், கொலை, கொள்ளை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். கட்ட பஞ்சாயத்து, அதில் இந்த திமுக நிர்வாகிகள், இந்த கவுன்சிலர் புருஷங்க எல்லாம் பிரபலமானாங்க. நில அபகரிப்பு, இவர்களுடைய அந்த வசூல் வேட்டை, இதெல்லாமே பெரிய ஒரு தலைவலியை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியது. எதுக்கடா இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும், அதிமுக சரியில்லைன்னு தெரியாமல் போய் இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்திட்டோமேங்கிற ஒரு விரக்தியில் இருந்த மக்களுக்கு தாவேகாவினுடைய பேச்சு, அதாவது திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்திக்கு மாற்று நாங்கள் மட்டும்தான், தாவேகா வந்து ஒரு தூய சக்தி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இந்த லஞ்சம் ஊழல்லாம் இருக்காது, எங்கள் கட்சிக்காரர்கள்லாம் அவ்வளோ ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க பேசின அந்த பேச்சுக்களெல்லாம் நம்பி மக்கள் திமுகவுக்கு மாற்று தாவேகா தான் போல இருக்குன்னு சொல்லி தாவேகாவுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. அதிகாரத்திலும் வந்து விட்டது தாவேகா. 2 மாத காலம் தான் நகரது ஆட்சிக்கு வந்து. இந்த 2 மாத காலத்தில் தாவேகா நிர்வாகிகளுடைய அராஜக போக்குகள் எல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே பெரிய ஒரு அச்சம் ஏற்படுகிறது. 2 மாதத்திலேயே இவ்வளவு அத்துமீறல்கள்னா, இவ்வளோ அதிகார துஷ்பிரயோகங்கள் என்றால் அப்போ தமிழ்நாட்டினுடைய நிலை என்னவாக போகாது என்பதை நினைக்கிறப்போ பெரிய ஒரு பதட்டமாக இருக்குது. பெரிய லிஸ்ட் இருக்குது. முதல்ல ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம், அந்த தாவேகா நிர்வாகிகளுடைய அத்துமீறல்களை. இப்போ நேற்றைக்கு ஒரு செய்தி வெளியானது என்னென்னா, டாஸ்மாக் போக்குவரத்து ஒப்பந்தம் வாங்கி தருவதா 22 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கார் தாவேகா நிர்வாகி. எந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குதுன்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அந்த பகுதியை சார்ந்த சவுந்தரராஜனுங்கிற நபர், அவர் வந்து லாரி உரிமையாளர், லாரி தொழில் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து தாவேகா நிர்வாகிகள் கார்த்திகேயன் மற்றும் சதீஷ்குமார், இவங்க 2 பேரும் அவர்கிட்ட வந்து அறிமுகமாகறாங்க. அவர்கிட்ட அறிமுகமாகி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் முழுக்க இந்த டாஸ்மாக் போக்குவரத்துக்கான உரிமத்தை நாங்கள் உங்களுக்கு தர்றோம், ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் செலவாகும், ஏன்னா அமைச்சரையெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது, அதனால் 22 லட்ச ரூபா நீங்கள் லஞ்சம் தந்தீங்கன்னா மாவட்டம் முழுமைக்குமான அந்த உரிமத்தை நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது முதல் கட்டமாக 22 லட்ச ரூபா. அப்போ அவர் அந்த 22 லட்ச ரூபா முதல் கட்டமாக கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி இது உண்மையிலேயே இது அமைச்சருக்கெல்லாம் தெரிந்துதான் நடக்கிறதா, இல்லை இவங்க என்ன ரீதியில் இதை செய்கிறாங்க, உண்மையிலே நமக்கு இந்த ஒப்பந்தம் கிடைக்குமா அப்படிங்கிற ரீதியில் அவருக்கு வந்து சந்தேகம் எழுந்து அவர் அமைச்சர் தரப்பை எல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டதாக செய்திகள் இருக்கிறது. அவங்க மறுத்ததுக்கு அப்புறமா காவல் நிலையத்தில் புகார் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து இந்த நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் செய்தி. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இதில் அமைச்சருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டு, இப்போது வரைக்கும் அவங்க அமைச்சருக்கு தொடர்பு இல்லை என்ற செய்தியை தான் அவங்க சொல்கிறாங்க. அது எப்போவுமே அதை தான் சொல்லுவாங்க. சரி, அது இருக்கட்டும். அதுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இதே தானே கடந்த ஆட்சியிலே நடந்தது. அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும், அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்கணும், எம்எல்ஏக்கு பணம் கொடுக்கணும், கட்சி தலைமைக்கு பணம் கொடுக்கணும் தாங்கன்னு சொல்லி தான் இந்த லஞ்சம் கேட்ட கட்சிக்காரர்கள் எல்லாமே இதே பாணி தானே பின்பற்றினாங்க. உங்களுடைய ஆட்சி காலத்திலையும் அதே கமிஷன், அதே அமைச்சருக்கு பணம், அதே லஞ்சம் அப்படின்னா அப்போது திமுக ஆட்சிக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல வேறுபாடு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ நீங்களும் தீய சக்தி தானா என்கிற கேள்வியை தமிழக மக்கள் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ அடுத்த ஒரு சம்பவம், இது வந்து பெண்களின் பாதுகாப்பு பற்றி தாவேகா வந்து நிறைய பேசினாங்க. அந்த தாவேகா ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு பாருங்களேன். குளித்தலையில் ஒரு திருமணமான பெண்ணுங்க, அந்த திருமணமான பெண்ணுக்கு பாலியல் நெருக்கடி கொடுத்து 3 மாத காலமாக கொடுத்துட்ருக்கிறாரு. கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பெண்ணை கடத்த முற்படுறாரு. யார் தெரியுமா? தாவேகாவினுடைய நிர்வாகி ரமேஷ்ங்கிற நபர். அப்போ கடத்த முற்பட்டதுமே உறவினர்கள் என்ன செய்கிறாங்க, இவரை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க. தாவேகா நிர்வாகி இவங்க தான் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? பெண்களின் பாதுகாப்பு பற்றி அவ்வளவு பேசிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பற்றியெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்கள் கருத்து என்ன? சரி, இதோடு முடிஞ்சு போகுது அப்படின்னா பாருங்கள், நகை கொள்ளை ஒரு சம்பவம் இப்போ சமீபத்தில் வந்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதியில் ஒரு பெண்ணை கட்டி போட்டிருக்கிறாரு. யார்? தாவேகாவினுடைய அந்த விருதுநகர் மாவட்ட இளைஞர் அணி இணை அமைப்பாளர் சரவணகுமார். பெண்ணை கட்டி போட்டு 21 பவுன்
நகையை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறார். இந்த சரவணகுமாரை காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க, கட்சியிலிருந்தும் நீக்கியிருக்கிறாங்களாம். நமக்கு என்ன கேள்வின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் எப்படி கட்சி பொறுப்புக்கு வந்தாங்க? நீங்கள் தான் தூய சக்தியாச்சே. உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் பொறுப்பாளர்களை நியமிப்பது எந்த அடிப்படையில் நியமிக்கிறீங்க? இந்த பின்புலம் எல்லாம் பார்க்க மாட்டிங்களா? ஒருத்தருக்கு முக்கியமான மாவட்ட பொறுப்புகளாக இருக்கட்டும், மற்ற எந்த பொறுப்பாக வேணாலும் இருக்கட்டுங்க, ஆளுங்கட்சியில் நம்ம இருக்கிறப்போ இவங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோக பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் அறிந்து யார் சரியான முறையில் இருப்பாங்க, உண்மையும் நேர்மையுமாக கட்சிக்கும் மக்களுக்கும் உழைப்பார்கள் என்பதை பார்த்து அந்த மாதிரி நபர்களுக்கு தானே பொறுப்பு கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் கட்சியில் பொறுப்பில் வர்றாங்க அப்படின்னா, அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் யாருக்கு நீங்கள் கட்சி பொறுப்பு கொடுக்குறீங்க? இப்போ இந்த கேள்வி எழுதா இல்லையா? இப்போ அடுத்த சம்பவத்தை பாருங்களேன். கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு பொறுப்பு தர்றேன்னு சொல்லி ஆசை காட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஆபாச வீடியோவும் எடுத்து வச்சுருக்காரு. யார்? ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயமோகன். அந்த பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க. இவர் மேலே புகார் கொடுத்து அவரை வந்து கைது செய்யணும்னு சொல்லி ஒரு சில தினங்களுக்கு முன்பு போராட்டமெல்லாம் நடத்திய செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிற தகுதியை பார்த்தீங்களா? அப்போ தாவேக்கால பெண் நிர்வாகிகள் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுதான் தகுதியா? என்ன லட்சணத்தில் நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க? என்ன லட்சணத்தில் கட்சி நடத்துகிறீங்க? கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? இப்போ அடுத்த பாருங்கள், சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சென்னை காசிமேட்டில் 10 வயதான சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ஒரு நபரை, இந்த தாவேக்காவை சார்ந்த ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? பாம்பு தினேஷ் போக்சோ சட்டத்தில் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் ஆகுது. இவர் யார் அப்படின்னா, தாவேக்க அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் கூட அவருக்காக தேர்தல் வேலை பார்த்தவரா இவர். எப்படிப்பட்ட நபர்கள் உங்களோடையே சேர்ந்து இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வச்சுட்டு எப்படி நீங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவீங்க? இப்போ இது முடியலை, இன்னும் இருக்குது. இப்போது செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வந்து தாவேக்கா கிழக்கு மாவட்ட இணை செயலாளராக இருக்காராம். வீராசாமி ஒப்பந்ததாரர்கிட்ட 1,30,000 ரூபா லஞ்சம் வாங்கியதாக ஒரு வீடியோ வெளியாகிருக்கு. தாவேக்கா நிர்வாகி, ஒரு பைசா லஞ்சமே இல்லை, ஊழலே இல்லை, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினார். பார்த்தீங்களா? இதுக்கப்புறமா கட்சியிலேருந்து அவர் வந்து நீக்கியிருக்கிறாங்க. கடமை திமுக ஆட்சியில் தான் லஞ்சம் வாங்கின மாதிரி வீடியோலாம் வந்தது, இதோட இது நிப்பாட்டிடுவார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு பார்த்தா தாவேக்கா ஆட்சியிலையும் லஞ்சம் வாங்கின வீடியோ வந்துட்டு. அப்புறம் சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் பேரம் பேசினார். அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு தாவேக்காவினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அனீஷ் என்கிற நபர், அவரை வந்து தற்காலிகமாக கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினதாக செய்தி வந்துச்சு. தற்காலிகமாக கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினா அது எப்படி தண்டனை ஆகும்? லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு பதிவு செய்து அவரை வந்து விசாரணை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் இல்லையா? இதெல்லாம் உங்கள் கட்சி பொறுப்புக்கு ஆள் நியமித்ததா? இல்லையே. கட்சி பொறுப்புக்கு வழக்கறிஞர் நியமித்ததிலே அவர் வந்து சிக்கினார். அரசு வழக்கறிஞருக்கு. அப்போ சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எடுக்கிறதில்ல. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா செய்திகள், இதெல்லாமே கொஞ்சம் தான், சின்ன இந்த டீசர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டீசர் தான். இது நிறைய இருக்குது. நம்ம பேசணும்னா ஒவ்வொரு செய்தியாக நம்ம எடுத்து பேசணும்னா நம்ம வந்து பேசிகிட்டே போகலாம். அப்போது ஆட்சிக்கு வந்த ஒரு 2 மாதத்திலேயே இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு அத்துமீறல்கள், இவ்வளவு லஞ்சம், இவ்வளவு மிரட்டல்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கட்சிக்காரர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றால் அப்போ என்ன மனநிலையோடு உங்கள் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க? நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த அராஜகத்தில் எல்லாம் நம்ம ஈடுபடலாங்கிற அந்த மனநிலையோடு தானே அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ எப்படி உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை, உங்களுடைய கட்சியின் தொண்டர்களை நீங்கள் தயார்படுத்தினீங்க? என்னவாக தயார்படுத்தி வச்சுருக்கிறீங்க? நீங்கள் ரசிகர் மன்றமாக இருந்தது, அது மக்கள் மன்றமாக மாற்றினீர்கள். நிறைய நல்ல திட்டங்களெல்லாம் நாங்கள் செஞ்சோம்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய கட்சியின் நிர்வாகிகளுக்கு, உங்களுடைய ரசிகர் மன்றமாக இருந்தபோது அவர்களுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது? சரி, கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம்னு சொல்கிறீங்களே, இந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் உங்கள் கட்சி நிர்வாகிகளை கூர்மைப்படுத்துவதற்கு, அவர்களை செழுமைப்படுத்துவதற்கு, அவர்களை செதுக்குவதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ ஒன்றுமே நீங்கள் செஞ்சிட்டு இல்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கட்சி அரசியல் அதிகாரம்னா நம்ம வந்து இது மாதிரி லஞ்சம் வாங்கலாம், பெண்களை மிரட்டலாம், இது மாதிரி அத்துமீறலில் ஈடுபடலாம், இதுதான் அரசியல், அப்படி தானே அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைக்கல அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஒழுக்கம் வாய்ந்த, ஒரு கட்டுப்பாடு நிறைந்த, சுய கட்டுப்பாடு நிறைந்த நேர்மையான ஒரு கூட்டத்தை நீங்கள் உருவாக்கி வைத்திருந்தீர்கள் என்றால்
இவ்வளவு சம்பவங்கள் வராதே. சரி, ஏதோ ஒரு சம்பவம் 2 சம்பவம் எங்கோ நடக்குது அப்படின்னா கூட சரி நடந்துருது என்று சொல்லலாம். இது அப்படி இல்லை, தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. 2 மாதத்துலேயே அவ்வளவு செய்திகள் வந்துட்டுருக்கு அப்படின்னா அப்போ இன்னும் ஒரு 6 மாதத்தில் எவ்வளவு செய்திகள் வரும்? இப்போ ஆட்சிக்கு வந்ததுமே இவங்களுக்கு இவ்வளோ தெனாவட்டிருக்கு அப்படின்னா இன்னும் போக போக வந்து இவங்களுக்கு பழகிரும். இதெல்லாமே இந்த மாதிரி தவறுகள் எல்லாமே இதை வந்து அவங்களே நார்மலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பாருங்களேன், இப்போ ஆட்சிக்கு வந்த புதுசில் எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும். நமக்கு வந்து தவறு மக்கள்கிட்ட நம்ம பெயர் வந்து கெட்டக்கூடாது, நம்ம நல்லாட்சி கொடுக்கணும், மக்கள் நம்பி நம்மை வாக்கு செலுத்தி இருக்கிறாங்கங்கிற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் அந்த அச்சமே இல்லை. இவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, தாவேக்காரங்களுக்கு திமிர் வந்திருக்கு. திமிர், நம்ம தான் ஆட்சியில் இருக்கிறோம், நம்மளை தாண்டி இங்கே யாருமே ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம என்ன தான் கொடுமை பண்ணாலும் நம்மளை வந்து பாதுகாப்பாங்க, ஏன்னா நம்ம அரசு இருக்குது அப்படிங்கிற அந்த திமிரும் தெனாவட்டும். இப்போது இதுவரை தாவேக்கா நிர்வாகிகள் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? நீங்கள் தாவேக்கா அரசு வந்து நீங்கள் வந்து அதை வெளியிடுங்க. இந்த 2.5 மாத கால தாவேக்கா ஆட்சியில் தாவேக்கா நிர்வாகிகள் மீது இத்தனை புகார்கள் வந்திருக்கிறது, இதில் வழக்கு பதிவு இத்தனை வழக்குகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, இத்தனை புகார்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, இத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க, இத்தனை பேர் கட்சியிலிருந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோம், நீங்கள் வெளிப்படையாக அதை சொல்லுங்கள். ஏன்னா தெரியணும் இல்லை, இப்போ வெளியே ஊடகத்தில் வந்த செய்திகள் இவ்வளவு, வராமல் எத்தனை செய்தி இருக்கும்? ஊடகத்தில் வந்து அது ஒரு பெரிய செய்தியாகி ஒன்றில் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டோ இல்லை கைது செய்யப்பட்டிருந்தாலோ இந்த செய்தியாக வருது வெளியே. இது எத்தனை புகார்கள் வந்து நடவடிக்கையே எடுக்கப்படாமல் இருக்கும், எத்தனை பேர் புகார் கொடுக்காமல் பயந்திருப்பாங்க. இந்த தாவேக்கா ஆளுங்கட்சி இவங்க மேலே நம்ம புகார் கொடுத்தா எப்படி என்று பயந்திருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ இது இப்படியே போச்சுது அப்படின்னா தமிழ்நாடு வந்து சுடுகாடாயிருங்க. மக்கள் நம்பி வாக்கு செலுத்தினாங்க, இவங்களுக்கு செலுத்தின அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சமாவது பாதுகாக்கணுமா இல்லையா? ஒன்றுமே இல்லை. இப்போ இவங்களுக்கு எதிராக பேசினா உடனே வழக்கு பதிவு செய்வது, கைது செய்வது, மிரட்டுவது, இதில் தான் இந்த அரசு அதிக அளவில் ஆர்வமாக இருக்கே தவிர தங்களுடைய கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகளை முன்கூட்டியே அவர்களை வந்து தவறு செய்யாமல் தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையுமே மேற்கொண்டதாக தெரியலை. எந்த புகார் வந்தாலும் நீங்கள் அவங்கள வந்து விசாரித்து கட்சியிலிருந்து நீக்குங்க, முதல்ல சட்ட ரீதியாக நடவடிக்கையை எடுங்க, அடுத்து கடும் நடவடிக்கைகளை எடுங்க, கைது பண்ணுங்க, கைது பண்ணி சிறையில் போடுங்க, அச்சத்தை ஏற்படுத்துங்க. எங்கள் ஆட்சியாக இருந்தாலும் நம்ம கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, ஆனால் தவறு செய்தீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை விட உங்களுக்கு தான் அதிக அளவில் கொடுக்கப்படும். ஏன்னா மக்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். நம்பிய மக்களுக்கு துரோகம் செய்பவர்கள் மீது இந்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணுமா இல்லையா? செய்தியாளர்கள் மேலே தாக்குதல் நடத்திய எம்எல்ஏலாம் இருக்கார் தாவேக்கால. இப்போ இது ஒரு பேராபத்தை நோக்கி மெல்ல மெல்ல தமிழ்நாட்டை தாவேக்கா நகர்த்தி கொண்டிருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. 2 மாதத்துல இவ்வளோ அராஜகம்னா போக என்னெல்லாம் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.